திரு அருண் பாண்டியன் வழங்கும் உதய் கே இயக்கத்தில் கீர்த்தி பாண்டியன், அருண் பாண்டியன் நடிக்கும் த்ரில்லர் படமான அக்கேனம் இப்பொழுது உங்கள் அபிமான திரையரங்குகளில். இன்ஃபினிட்டி கிரியேஷன்ஸ் பி ரவிச்சந்திரன் வழங்கும் S7 இயக்கத்தில் விமல் நடிக்கும் தேசிங்கு ராஜா 2 ஜூலை 11 முதல் உலகமெங்கும். இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் அனல் அரசு இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ஃபீனிக்ஸ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஹீரோ ஒரு பயங்கரமான கொலையை பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து கோர்ட்டில் நிப்பாட்டுறாங்க. கோர்ட்டில் இவர் அண்டர் 18ன்றதுனால இவரை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிடுறாங்க. வில்லங்கோஷ்டியெல்லாம் இவனை அங்கேயே வச்சு போட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு 4 பேர்த்த அனுப்புகிறாங்க. அந்த 4 பேரையும் அடித்து துவைக்கிறார் ஹீரோ. அப்புறம் ஒரு 40 பேர்த்த அனுப்புகிறாங்க, அவங்களையும் அடித்து துவைக்கிறாரு. அப்புறம் ஒரு 4000 பேர்த்த அனுப்புகிறாங்க, அவங்களையும் அடித்து துவைக்கிறாரு. இப்போது இவ்வளோ பேரை போட்டு அடிக்கிற இந்த அப்பாட்டாக்கர் யார், இவர் ஏன் ஜெயிலுக்கு வந்தார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. ஃபைட் மாஸ்டர் அனல் அரசு ஃபஸ்ட் டைமாக ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி எடுக்கிறாரு. அந்த படம் கம்ப்ளீட் ஆக்ஷன் படம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாரு. ஒரு ஃபுல் ஆக்ஷன் படத்தில் ஒரு உருப்படியான வில்லன் இருக்க வேணாமா? வில்லனே கிடையாது. வில்லனை கொண்டுட்டு தான் இவர் ஜெயிலுக்கே வந்திருக்கிறாரு. சரி, வெளியில் இருக்கிற பழி வாங்குகிற வில்லங்களாவது ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இருக்க வேணாமா? பூரா லப்பையும் சப்பையுமா போட்டு ஆளை ஏறி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நேராக வந்து அடி வாங்கி போகிறது தான் அவங்களுக்கு வேலையாக இருக்குது. இப்படி ஒரு ஆக்ஷன் படம். அப்புறம் இந்த கொலை கேஸெல்லாம் விசாரிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸரை, ஸ்பெஷல் ஆஃபீஸரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸரு நேராக வந்து ஹீரோவை தானே விசாரிக்கணும். அதை விட்டுவிட்டு ஊரெல்லாம் விசாரிச்சுட்டு திரிகிறாரு. யாரை விசாரிக்கணுன்ட்டு கூட தெரியாத ஒரு அப்ரசன்டிவ் ஆஃபீஸராக போட்டு வச்சுருக்காங்க. ஹீரோ எப்படி இவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கர் ஆனார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வைப்பாங்களா, அப்படி ஒரு மொக்கையாக ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தா மிக்சட் மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் வருது. ஒரு பெரிய மேட்சே நடக்குது. அந்த மேட்ச்சு ஸ்டேட் லெவலில் நடக்குதா, ஆல் இண்டியா லெவலில் நடக்குதா யாருக்குமே புரியல. ஆனால் மேட்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய இந்த ராக்கு, ஜான்சனா இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிற மாதிரியான ஒரு மேட்ச் செட்டப்பை காட்டுறானுங்க. இந்த போர்டெல்லாம் காட்டாது, அரையும் குறைமா ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு பொண்ணு அந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் கூட காட்டுறானுங்க. ஆனால் இவனுக்கு ஃபைட்டை பார்த்தா லோக்கலில் ராயபுரத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஃபைட்டில் எம்எல்ஏவோட பையன் கலந்துக்கிட்டான் அப்படிங்கிறானுங்க. ஏன்னா எந்த அரசியல்வாதியாவது அவன் புள்ள ஒரு அழுக்கு ஓட்டுற மாதிரி வேலையை செய்கிறது விரும்புவானா? வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கலையாமல் எப்படி இருக்கிறது அப்படி தானே சொல்லி கொடுப்பான். அவன் வந்து இந்த ஃபைட்டில் கலந்துக்கிட்டான் அப்படின்னு நடைமுறைக்கு ஒத்து வராத, எந்த ஒரு யதார்த்தமும் தெரியாத ஒரு அப்பாவியாக இருந்திருக்கார் டைரக்டர். முழு படத்துலையுமே இந்த ஹீரோக்கிட்ட எவன் சண்டைக்கு போனாலும் அவனை இழுத்து போட்டு அடிக்கிறார். படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் இதே சொல்லி தான். பெரிய நீங்கள் ஜாக்கி சான் படம் எடுத்துக்கோங்க, ஏன் நம்ம போன படம் கமல் படமே எடுத்துக்கங்க. அவரே கராத்தாலாம் கற்றுட்டு தான் வந்து கடைசியில் சண்டை போட்டார். ஆனால் இவர் எவன் கிடைச்சாலும் இழுத்து போட்டு அடிக்கிறது தான் வேலை. ஒரு கதைன்னா அதில் ஒரு மைய கதாபாத்திரத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கத்தை நோக்கி பயணம் செய்யும்போது அதில் பல தடைகள் இருக்கணும். அதை எப்படி தாண்டி வந்தார் அப்படிங்கிறது படமாக இருக்கணும்ல. இவருக்கு எந்த தடையுமே கிடையாது, எல்லாம் போட்டு ஒரே பொலை தான். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னே நம்ம ஹீரோ உலக பிரசித்தி பட்டார். அவர் பேசின பேச்சு, அவருடைய நடவுடைய பாவனையை பார்த்துட்டு முளைச்சி 3 முறையில விடல, அதுக்கு திமிரை பார்த்தியா, நடையை பார்த்தியா, அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க, மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க. அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை. அவங்க பண்ணுற நல்லது கெட்டதுக்கு அவங்க தான் பொறுப்பு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அவங்க தான் அனுபவிக்க போகிறாங்க. அதை பற்றிலாம் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தியேட்டரில் படம் பார்க்க வந்தாங்கல்ல, அவரை நம்பி படம் பார்க்க வந்த ஆடியன்ஸை மதிக்கணும்ல, அங்கேயும் வந்து அதே திமிர்த்தனத்தை காட்டுறாரு. விஜய் சேதுபதி பையனாச்சே நடிக்க வந்திருக்காரு, அதை போய் பார்ப்போம் அப்படின்னு ஆர்வமாக ஆடியன்ஸ் படம் பார்க்க வந்தால் அவர் நடிக்கணுமா வேணாமா? தியேட்டரில் ஒவ்வொரு சீன்லேயும் வந்து ஆடியன்ஸை பார்த்து விஜய் சேதுபதி பையனா நீங்கள் பார்க்க வந்தால் நான் நடிக்கணுமா? நடிக்க முடியாது, போங்கடா, என்னடா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸை பார்த்து முறைச்சி பார்க்குறாரு. ஸ்க்ரீனில் ஒவ்வொரு சீனுமே அதே மாதிரி பண்ணுறாரு. நடிக்க முடியாதுடா, என்னடா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு. இது திமிர்த்தனமா இல்லையா? திரு அருண் பாண்டியன் வழங்கும் உதய் கே இயக்கத்தில் கீர்த்தி பாண்டியன், அருண் பாண்டியன் நடிக்கும் த்ரில்லர் படமான அக்கேனம் இப்பொழுது உங்கள் அபிமான திரையரங்குகளில். இன்ஃபினிட்டி கிரியேஷன்ஸ் பி ரவிச்சந்திரன் வழங்கும் S7 இயக்கத்தில் விமல் நடிக்கும் தேசிங்கு ராஜா 2 ஜூலை 11 முதல் உலகமெங்கும்.